சார், ஜானகிக்கு சென்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நீ ஜானகியை பத்தி கேட்கிறப்பெல்லாம் எங்க வயத்துல புளிய கரைக்கிறது. ஜானகி யாருங்கிறது ரங்கநாயகிக்கு தெரிஞ்சா நீ அவளோட வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கேவலப்பட்டு போயிடாதா? ரங்கநாயகியால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும் நீ நினைக்கிறியா ராகவா? நாங்க புலிக்கு பயந்துட்டு எட்டி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப புலி குகையிலேயே வாழும்படி ஆயிடுத்தேன்னு பயமா இருக்குப்பா. சார், நீங்க பயப்படுற மாதிரி ஏதும் நடக்காது. ஏன்னா அந்த குகையில இருக்கிறது புலி இல்ல, மான் கூட்டம் தான். ஆமா சார், எல்லா மானும் ஒன்னா வாழ்ந்துண்டு பரஸ்பரமா ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்துண்டு அன்பை பரிமாறிண்டு ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கு சார். அந்த சுதந்திரத்துக்கு பங்கம் வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கேன். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? நாங்க மறக்கப்பட வேண்டிய மறுபக்கம் எங்களை நீ உன் நினைவிலிருந்து அழிச்சுடுப்பா. ஏன்னா நீ பழைய ராகவன் இல்ல. இந்த சமுதாயத்துல நீ ஒரு கௌரவமான மனுஷன். ரங்கநாயகிக்கு ஒரு அன்பான புருஷன். உன் குழந்தைகளுக்கு நீ உத்தமமான தகப்பன். இத்தனையும் நீ இங்க வந்து போறது தெரிஞ்சா நிமிஷத்துல காணாம போயிடும் ராகவா. இது தேவையா உனக்கு? அன்னைக்கு என்ன கோயில்ல பார்த்தது ரங்கநாயகி மயக்கம் அடைஞ்சான்னு சொன்னிய. ஜானகியை பத்தியும் ஜானகியோட அம்மா யாருங்கிறத பத்தியும் ரங்கநாயகிக்கு தெரிஞ்சா அந்த மயக்கம் பர்மனன்ட் ஆயிடும். இதெல்லாம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? ஜானகிக்கு நீ என்ன உறவு வேணுங்கிறத பத்தி ஜானகிட்ட இன்னும் நாங்க சொல்லல. அதை எங்க மனசுக்குள்ளேயே பெரிய ரகசியமா வச்சு புதைச்சிருக்கோம். ஆனா உன் மேல பாசம் வச்சிருக்கிற ஜானகிக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? நீ தனக்கு என்ன உறவு வேணும்னு ஜானகி கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? ராகவா, இவர் சொல்றதும் வாஸ்தவன்தான். உன்னை பத்தி ஜானகிக்கு தெரிஞ்சா உன் வாழ்க்கையில பங்கெடுத்துட்ட ரங்கநாயகி நிலைமை என்ன ஆகும்? அத கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது மாமி. சரி, நான் புறப்படுறேன். ராகவன், உன் மனசை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. இல்ல சார், நான் தான் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். உடம்ப பாத்துங்க சார். மாமி நீங்களும் பாத்துங்க. நான் வரேன். சொல்டா. முக்கியமான கிளையண்ட்டு அங்கேயே உட்காருவே. நான் கிளம்பி வந்துடுறேன். சரியா? நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவாங்க. ஓகே? சரி சரி. ஓகே ஓகே. அமுதா. ஓகேடா ஓகேடா. அமுதா, நீ ஃப்ரீயா இருந்தா என் கூட கோவிலுக்கு வாடா. ஐயோ அம்மா, அப்பாவோட முக்கியமான ஃப்ரெண்டை பார்க்கணுமா? அவர் நம்மளோட கிளையண்ட் வேற. இன்னைக்கு காலைல 11 மணிக்கு மீட்டிங். அவரை பார்க்க தான் அப்பா போயிருக்காரு. அப்பா எங்க போயிருக்காரு? இன்னைக்கு நான் தான் போனோம். நேத்து அவர் என்கிட்ட சொல்லிட்டாரே. அப்பா வேற யாராவது பார்க்க போயிருப்பாருமா. வேணா நீ கோவிலுக்கு கோதை அழிச்சுட்டு போயேன். சரி, நீ ஆபீஸ் கிளம்பு. சரிம்மா. ஜாகிரதையா ஓட்டின்னு போமா. சரிம்மா.
அம்மா, ம் என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லடி. கோதை, எனக்கு கோவிலுக்கு போனோம், வரையா என் கூட? ஓ, போலாமே. கிளம்பலாம் வா. ஆ? என்னன்னா உங்க ஃப்ரெண்ட பார்த்தலா? இல்ல ரங்கம், நான் போறதுக்குள்ள அவர் வெளியில போயிட்டார், பார்க்க முடியல. அப்பா, நானும் அம்மாவும் கோயிலுக்கு கிளம்புறோம், நீங்களும் வாங்கல. இல்ல கோதை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்களேன். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேலையை பார்க்கலாமேண்ணா, வாங்கல. இல்லம்மா, அது கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு, என்னால வர முடியாது. நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்களேன். புறப்படுங்க. சரி. ஆ. சரி, வரோம்ப்பா. சரிம்மா, வாம்மா. ஜாக்கிரதையா போங்க. என்ன அலமேலோ, ஜானகி ரெடி ஆயாச்சா? இன்னும் இல்லன்னா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஜானகி, ட்ரெஸ் மாத்தியாச்சா? ரெடியா? ஜானகி, நாழி ஆயிடுத்த. புது ஆபீஸுக்கு போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பெருமாளை சேவிச்சுட்டு வர வேண்டாமா? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன் தாத்தா. என்னண்ணா இது? ஜானகி, அலங்காரம் பண்றது போறோம், சீக்கிரம் வா. வா ஜானகி. தாத்தா, பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜானகி, என்னது இது? தாத்தா, முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, பெருமாள் அனுகிரகத்துல தீர்காயசா இருக்கணும். உன் மனசுக்கு எந்த குறையும் இல்லாம நன்னா இருப்ப நீ. அப்போதும் போறோம், எழுந்துரு. என்னாச்சு பாட்டி? பாட்டி, ஒண்ணும் இல்ல ஜானகி, சின்ன வயசுல உங்க அப்பாவும் இப்படிதான் ஏதாவது குறும்பு பண்ணிட்டே இருப்பான். உன்னை இப்படி பார்த்ததும் அவன் ஞாபகம் வந்துடுது. சின்ன வயசுல உங்க அப்பாவும் இப்படிதான் ஏதாவது குறும்பு பண்ணிட்டே இருப்பான். என்னாச்சு ஜானகி? ஒன்றும் இல்லை தாத்தா, ஒன்றும் இல்லை.
சாரி. ஏய், என்னடா இங்கே? ஐயோ பெருமாளே. பேண்ட் போட்டிருக்கேன் பாட்டி. ஆறுங்கோண்ணா இவனை. என்ன கோலம் பண்ணிட்டு இருக்கான்? என்னடா இது திடீர்னு பொம்மநாட்டி வேஷம்? இத்தனை நாளா நீங்க 2 பேரும் ஜானகி ஜானகின்னு பொம்னாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கேள். எல்லாரும் என்ன பொம்னாட்டி தான் நினைச்சிட்டு இருப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு தான் இந்த வேஷம். உங்க 2 பேருக்கும் ஒரு கண்டிஷன். இது சென்னை இல்லையா, அதனால இனிமே யாரும் என்ன ஜானகின்னு கூடக்கூடாது. மிஸ்டர் ஜானகிராமன் தான் கூட போறேன். இல்லடா, நாங்க உன்னை ஜானகின்னு தான் கூப்பிடுவோம். ஏன் பாட்டி? அது அது நீயாவது நன்னா இருக்கணுமே தான் அப்படி கூப்பிடுறோம்ப்பா. இந்த ஆத்துல ஆண் வாரிசுக்கு ஆயுசு கம்மின்னு அந்த காலத்திலேயே ஜோசியர் சொன்னார். அந்த பயத்தை தான் உன்னை ஜானகின்னு கூப்பிடுறோம். இவ்வளவுதானே? நான் பாட்டு ஏதோ விளையாட்டா சொல்லிட்டேன். நீங்க உங்க மனசு போலவே என்ன ஜானகினே கூப்பிடுங்க. ஓகே சரி. அலமேலு, பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பூ மட்டும் தானே வாங்கணும். என்னது என்கிட்ட சொல்லிருக்கப்படாதா? நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேனே பை திஸ் டைம். தான் நினைச்சேன், மறந்துட்டேன்னா. சரி, இப்ப என்ன பூ தானே வாங்கிட்டு வரணும். நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, டேய் அப்படியே போகாத, சட்டை போட்டுன்னு போ. அப்படியே அவங்க அப்பன் தான். இங்கே தானே மீட் பண்ணுறேண்ணா. எங்கே போய் தொலைஞ்சான் அவன்? சொன்ன நேரத்தில் இருக்க மாட்டேன்றானே. டேய் ஏந்திரா. என்னடா வயசாச்சு? 15. என்ன 15? 15 வயசு தம் அடிக்கிறியா? தம் அடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? தெரியாதுண்ணே. கேன்சர் வரும்டா. ஏன்டா அப்படி சாகுறீங்க? இனிமே தம் அடிப்ப? இல்லைண்ணே, அடிக்க மாட்டேண்ணே. உழைச்சு போ. ஓ போடா. இவங்களுக்கெல்லாம் கடையில் சிகரெட் கொடுக்குறாங்களே, அவங்கள சொல்லணும். ஏய் என்னடா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? டேய் ஜாலியா இருக்கலாம்னு வந்தோம். நீ என்னடான்னா மூஞ்சி அப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க. என்னாச்சு? என்னடா யோசனை? எனக்கு தெரியும்டா, உன் அக்கா அத்திமேரை பத்தி பிளாஷ்பேக் போட்டு இருக்க இல்லையா? பி ஹாப்பிடா. அவங்க நினைப்ப விடு. கன்ஸ்ட்ரக்டிவா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசி. கன்ஸ்ட்ரக்டிவ்னா எப்படி? அவளை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்கேங்கிறது அவளுக்கு என்ன தெரியவா போறது? நான் படிச்சு பாஸ் ஆயிட்டேன். இப்ப நான் வேலையில சேர்ந்துட்டேன். நான் தப்பு ஏதாவது செஞ்சிருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கடுதாசி எழுதி போடு. நேர போய் அவளை பார்த்துட்டு அக்காவோட தாலி கொடியை கொடுத்துட்டு வா. அக்காவோட தாலி கொடியை பத்திரமா வச்சிருக்கியானோ?
ஆமா, கடுதாசி எழுதி போட்டா அவ என்ன மன்னிச்சு ஏத்துப்பாளா? உன் அத்திம்பேர் வேத சாஸ்திரம் தெரிஞ்சவர்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே, அப்படிப்பட்டவாள்லாம் அதை புரிஞ்சுட்டு அதை மன்னிக்கிற பக்கம் அதிகமாகவே இருக்கும். டேய், வாடுற வரைக்கும் நாம எல்லாருக்கும் பாலமா இருக்கணும்டா, பாரமா இருக்கக்கூடாது. லைஃப்பை நல்லபடியாக பயன்படுத்தி அடுத்த வாழ்க்கை பயனுள்ளதை ஆக்கணும்டா. அதான்டா மனுஷ பிறப்பு. சோகங்கிறது வாழ்க்கையில் நம்ம நினைச்சா சோர்ந்து போயிடுவோம். இப்போ இந்த யோசனையை விடு. என்னடா பார்க்குற? இப்போ இந்த யோசனையை விடு, வா. சரிடா, இனிமே வாழ்க்கையில நான் சோர்வே அடைய மாட்டேன். எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பேன். சரி வா. சரிடா. நீ சொன்னியே அப்படியே தான்டா. இது வரைக்கும் என் சோகத்தை மற்றவள்கிட்ட நான் காட்டினதே இல்லை. நீ சொன்னபடி எங்க அத்திம்பேருக்கு என்னை மன்னிக்கிற மனப்பக்குவம் இன்னும் வரலடா. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு தான் பாலமா இருந்துட்டு இருக்கேன். உன்னை நான் இழந்தேன் பாரு, அதான எனக்கு பாரமா இருக்கு. பனி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலை நிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீயே.